ஓம் நம சிவாய். அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாத கோச்சார கிரக நிலைப்படி நிலநடுக்கம் நவம்பர் 22 இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் ஏற்படும் என்று சென்ற வீடியோ பதிவில் ஜோதிட ஆய்வில் குறிப்பிட்டிருந்தோம். அதன்படி இந்தியாவில் 4 ரிக்டருக்கு மேல் என்றும் பாகிஸ்தானில் 5 ரிக்டருக்கு மேல் நிலநடுக்கம் ஏற்படும் என்று அதில் குறிப்பிட்டிருந்தபடி நடந்துள்ளதா என்ற ஓர் ஆய்வை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும்போது கொல்கத்தாவில் 22 3 ரிக்டருக்கு மேல் நிலநடுக்கமும், மேலும் பாகிஸ்தான் அருகே அதாவது ஆப்கானிஸ்தானில் 4 ரிக்டருக்கு மேல் நிலநடுக்கமும், பாகிஸ்தானில் 3 ரிக்டருக்கு மேல் நிலநடுக்கமும் ஏற்பட்டுள்ளது. ஆக நாம் கணித்த ரிக்டர் அளவை விட சற்று குறைந்து ஏற்பட்டுள்ளது. டிசம்பர் மாத கோச்சார கிரக நிலைப்படி இந்த மாதத்தில் அதாவது 30 நாட்களில் குறிப்பிட்ட இந்த 4 நாட்களில் அதிக ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்படும் என்று ஜோதிட ஆய்வில் கணித்துள்ளேன். அதன்படி 2ஆம் தேதி, 4ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி இந்த 4 நாட்களில் 6 ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மற்ற நாட்களில் குறைந்துதான் காணப்படும். இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த 4 நாட்களில் 6 ரிக்டருக்கு மேல் ஏதாவது ஒரு நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்படும். ஆக ஜோதிட ஆய்வில் நாம் எந்த நாட்டில் ஏற்படும் என்று கணித்து பார்க்கும்போது டிசம்பர் 2ஆம் தேதி சீனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் ஏற்பட வாய்ப்புள்ளது. டிசம்பர் 4ஆம் தேதி துருக்கி, ஆப்கானிஸ்தான், சிலி போன்ற நாடுகளின் அருகே நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. பல இடங்களில் நிலநடுக்கம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. குறிப்பிட்ட 3 இடங்களிலாவது அதிகப்படியான நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. 7ஆம் தேதியில் துருக்கி, ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. 8ஆம் தேதியில் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. இந்த ஜோதிட ஆய்வின்படி இந்த குறிப்பிட்ட நாட்களில் சிலி, ஆப்கானிஸ்தான், இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் நிலநடுக்கத்தின் தாக்கம் அதிகமாக ஏற்பட வாய்ப்புள்ளது. இது உலகில் ஜோதிட ஆய்வின் ஓர் ஆராய்ச்சிக்காக மட்டுமே, ஓர் ஜோதிட கணிப்பு மட்டுமே. இது யாரையும் அச்சுறுத்துவதற்கோ பயமுறுத்துவதற்கோ இல்லை. இது ஜோதிடத்தின் ஓர் ஆய்வுக்காக மட்டுமே. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.